கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 50,000 கூட இன்னைக்கு வந்து கொண்டுட்டு வர முடியல. வீட்டில் லேடிஸ் வந்து சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதை ஒரு 1,00,000 1,400,000 கொண்டு வந்தாங்க, ஒரு பவுன் வாங்கணும் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஆவணத்தை கொண்டு வர முடியுங்கிறது எங்களுக்கு தெரியல. இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சரக்குகள் ஜுவல்லரி போகுது, ஆனால் அதை சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு அதில் ஆவணங்கள்ல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. வேற என்னதான் நாங்கள் செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகை வியாபாரிகளும் இந்த எலெக்ஷன் எம்சிசினால எங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய தொந்தரவுகள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மேலும் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 50,000 கூட இன்னைக்கு வந்து கொண்டுட்டு வர முடியல. ஒரு கோயிலுக்கு கொண்டு போறாங்க, ஒரு 63,000 ரூபா 67,000 ரூபா கொண்டு போறாங்க, அதை சீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தக்காளி வியாபாரி வந்து 53,000 எடுத்துட்டு போனால் அதை சீஸ் பண்றாங்க. இந்த 50,000ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது. அன்னைக்கு பவுன் வந்து 5,000 ரூபா 6,000 ரூபா இருந்துச்சு. 50,000 ரூபாய்க்கு அன்னைக்கு 10 பவுன் கிடைச்சது. இன்னைக்கு வந்து ஒரு பவுனே வந்து 1,4 லட்ச ரூபா விற்குது. இந்த மாதிரி சமயத்தில் திருப்பி அதே 50,000 சொன்னால் எந்த ஒரு கஸ்டமர்னாலையும் அதை வந்து ஒரு பவுன் கூட வாங்க முடியாது. வீட்டில் லேடிஸ் வந்து சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வச்சுட்டு அதை ஒரு 1,00,000 1,4 லட்ச ரூபா கொண்டு வந்தாங்க, ஒரு பவுன் வாங்கணும் வந்தாங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஆவணத்தை கொண்டு வர முடியுங்கிறது எங்களுக்கு தெரியல. மேலும் எங்கள் வியாபாரத்தில் தயாரிப்பு ஒரு இடத்துல நடக்கும், விற்பனை ஒரு இடத்துல நடக்கும். கண்டிப்பாக இந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயே ஆகணும். அந்த மாதிரி போகும்போது எல்லா விதமான ஆவணங்களையும் சரியாக எடுத்து சென்றால் கூட அங்கே செக் பண்ணுற ஆஃபீஸர்களுக்கு கண்டிப்பாக அது வந்து என்னங்கிறது தெரியல. நாங்கள் ஒரு இன்வாய்ஸ் போட்டு அனுப்புகிறோம், அந்த பொருளுக்கு கூட எந்த விதமான ஆவணங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நாங்கள் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்வாய்ஸை கூட பார்க்க முடியல அப்படின்னா அப்புறம் நாங்கள் எதை தான் நாங்கள் கொண்டு போகிறது? பக்காவாக எல்லா இன்வாய்ஸு, எல்லா டீட்டெயில்ஸோட, எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சரக்குகள் ஜுவல்லரி போகுது, ஆனால் அதை சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு அதில் ஆவணங்கள்ல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. வேற என்னதான் நாங்கள் செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு எங்களுக்கு. ஒரு கஸ்டமருக்கு ஒரு தாலியை ஒரு நேரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட இன்னைக்கு கொடுக்க முடியல. ஒரு கஸ்டமர் டெலிவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தாலி வந்து ஒரு முக்கியமான டயத்தில் நல்ல நேரத்தில் தான் அது வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. தாலி ஒரு இடத்துல தயார் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அதை திருப்பி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எந்த விதமான ஆதாயமும் இல்லை. கஸ்டமருக்கு ஒரு நல்ல நேரம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி அவங்களுக்கு, அவங்க ஃபேமிலியில் நடக்கிற கல்யாணம், அது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப அதை ஃபீல் பண்ணுவாங்க. பல முறை நாங்கள் இதெல்லாம் வந்து அதிகாரிகிட்ட சொல்லி கூட அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒரு ஜிஎஸ்டி அதிகாரியோ இல்லை இன்கம் டேக்ஸ் அதிகாரியோ அந்த ஆவணத்தை பார்த்தா இமீடியட்டாக கண்டுபிடிக்க முடியும், இது எல்லாமே பக்காவாக இருக்குது, ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு வாரத்திலேயே 3-4 சீக்வல் லாஜிஸ்டிக்கும் பிவிசி லாஜிஸ்டிக் வண்டிகள்லாம் பிடிச்சாங்க. ஆனால் எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சு, எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்குன்னு சொல்லி ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஆனால் மீடியாவில் வந்து சீஸ் பண்ணுறதை மட்டும் ஹைலைட் பண்ணி எல்லாமே வருது, ஆனால் ரிலீஸ் பண்ணுறதை யாரும் சொல்கிறதும் இல்லை. ஏன்னா வெளி உலகத்துக்கு இந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே தவறான நோக்கத்தில் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு போற்றே வருது. அந்த மாதிரி இல்லை, எல்லாமே வந்து பக்காவாக கரெக்டாக டாக்குமெண்ட்டோடு தான் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நாங்கள் சொல்ல முடியுமோ சொல்லிட்டோம். அதுக்கு மேலும் இதே மாதிரி தொந்தரவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு இன்னைக்கு கூட்டத்தில் வன்மையாக கண்டித்து இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. இல்லை, ஜுவல்லரிக்கும் அதே 50,000 ரூபா தான் கஸ்டமர் கொண்டு வர முடியும். அதே மாதிரி நகை வந்து எவ்வளோ நகை கொண்டு போனாலும் நாங்கள் ஒரு பக்கா டாக்குமெண்டேஷன் தான் கொண்டு போகிறோம். எந்த விதமான டாக்குமெண்டேஷன் இல்லாமல் எந்த இடத்துக்கு பொருள் போகலை. ஆனால் அதையும் அவங்க பிரித்து வச்சுக்கிட்டு டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னு மொட்டையாக சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் எல்லா டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு 4-5 நாள் கழிச்சு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த 4-5 நாள் தொந்தரவு. அடுத்தது என்ன எங்களுக்கு ஒரு பயம் அப்படின்னா, இன்னைக்கு தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு வண்டி இந்த இடத்துல இருந்து இப்படி போகுதுன்னு தெரிஞ்சுட்டு தான் நாளைக்கு யாராவது ஒரு பிளான் பண்ணி ஏதாவது ஸ்மக்லிங்காரங்க கொள்ளையடிச்சுட்டா என்ன பண்ணுறது, இல்லை உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டால் அதுவுமே எங்களுக்கு வந்து ஆபத்தாக முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். நன்றி.